ஜனவரி 26ஆம் தேதி இன்று நாடு முழுவதும் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சிறப்பு அழைப்பாளராக இராணுவத்தின் முக்கிய பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றாகிய நாசிக் திட்டவட்ட ஆர்ட்டிலரி இராணுவ பயிற்சி மையத்தில் பணியாற்றி வரும் மேஜர் தங்கவேல் திருமுருகன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்வில் பள்ளி தாளாளர் வின்சென்ட் ஆரோக்கியராஜ் மற்றும் ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே உம்மை பெயரை போற்றி பாடுவேன். ஆமென். எல்லா உயிர்களிடத்தும் வெறுப்பெஞ்சி நட்பும் கருணையும் உடையவனாய் இருக்கின்றானோ எவர் பகைவனிடமும் நண்பனிடமும் இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் சாந்தி. திருக்குர்ஆன் எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ் சிலவற்றை கடமையாக்கி உள்ளார், அவற்றை தாண்டாதீர்கள். பாடம், அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். Following 139 an eminent personality, India to display military might, cultural heritage, celebrate 76 years of celebration. 942 police personnel. 76வது குடியரசு தினம் சிறப்பாக இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மதுரை அரிடாப்பட்டியில் தலமுடலாக இன்று முதல்வருக்கு பாராட்டு விழா. அஸ்வினிக்கு பத்மஸ்ரீ விருது, நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. தஞ்சாவூர் ஓவியத்தை தொடாத உச்சம், திறக்கு வர்ணம் படைத்த பிரம்மாண்ட ரெக்கார்ட். நன்றி, ஜெய்ஹிந்த். Who know the answer? Come forward and tell. Yes, the correct answer is Tamil Nadu. Thank you. Jai Hind. திருக்குறள் ஆழ்வினையும் மாற்றறிவும் என இரண்டில் ஈழ்வினையால் நீளும் குடி. பொருள், முயற்சி நிறைந்த அறிவு என சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும். மீண்டும் குறள் ஆழ்வினையும் மாற்றறிவும் என இரண்டில் ஒரு சேலஞ்ச் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் இந்த பகுதியில் கல்வி சேவை என்பது அதையும் தாண்டிய ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை எடுத்துக்கொண்டு நடத்துகிறார் என்றால் அவருக்கு சிறப்பான ஒரு சேவை. அந்த சேவையை புரிந்து கொண்டு இந்த ஆசிரியர் பெருந்தகைகள் இந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்தி அந்த மாணவர்களுக்கான ஒழுக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த கல்வி சேவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஐயா வின்சென்ட் அவர்களுக்கும், இந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி ஒன்று மட்டும்தான் மக்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் கல்வி ஒன்றுதான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. சீரழிந்து போன இந்த உலகத்தில் கல்வி ஒன்று மட்டுமே மாற்ற முடியும். அதை செய்து கொண்டிருக்கும் இந்த பள்ளி என்னை அழைத்து இன்று அந்த குடியரசு தின கொடியை ஏற்றி வைத்து என்னை பேச வைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த மாணவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், சிறப்பாக படித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு சேவையாற்ற வேண்டும், இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும், இன்னும் ஏனைய பதவிகளுக்கு சென்று அவர்கள் வெற்றிவாக சூட வேண்டும். அது நம் தமிழ்நாட்டுக்கும் இந்த இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் கூற விரும்புகிறேன். மகாராஷ்டிரா நாசிக் என்ற இடத்தில் ஆர்ட்டிலரி ரெஜிமெண்ட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கே அநேகமான இந்திய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த விதத்தில் ஆர்ட்டிலரி சென்டர் என்பது மிகப்பெரிய இந்திய இராணுவத்தின் மிகப்பெரிய ஒரு அமைப்பாகும். அங்கு இராணுவ வீரர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்று இந்த இந்திய தேசத்தை காப்பதற்கு, எல்லையை காப்பதற்கும், அந்நிய நாடுகளோடு போராடி அதை வெற்றி பெறுவதற்கும் தகுந்த பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம்.